கொடைக்கானல் டம்டம் பாறை அருகே மலைப்பாதையில் சென்ற தனியார் பேருந்து சாலை தடுப்பை உடைத்துக் கொண்டு விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் 400 அடி பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தார். வத்தலகுண்டில் இருந்து கொடைக்கானல் நோக்கி சென்றபோது வளைவு ஒன்றில் எதிரே அதிவேகமாக வந்த டிப்பர் லாரியின் பின்பகுதி பேருந்தின் பின்பக்கத்தில் உரசியதாக கூறப்படுகிறது. இதில் பேருந்து நிலை தடுமாறி சாலையோர தடுப்பை உடைத்துக் கொண்டு மரத்தின் மீது மோதி நின்றது. பேருந்தின் முன்பக்கம் அமர்ந்திருந்த 32 வயதான நிவேதா என்ற பெண் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு 400 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்துள்ளார். சுமார் 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு இடுப்பு எலும்பு முறிந்த நிலையில் மீட்கப்பட்ட நிவேதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் போலீசில் சரணடைந்தார். சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த வாரம் உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்த பஞ்சு மிட்டாயில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் 2 வகையான ரசாயனம் கலந்திருப்பது ஆய்வக சோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ரோடமைன் என்ற ரசாயனம் பஞ்சு மிட்டாயில் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றொரு வகை ரசாயனம் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். ரசாயனம் கலந்து பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்தவர்கள் மற்றும் அதனை தயாரித்த நிறுவன உரிமையாளர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டாஸ்மாகை மூடிவிட்டால் அரசு நிர்வாகத்தை நடத்த முடியாது என்பதுதான் தமிழகத்தில் சொல்லப்படும் மிகப்பெரிய பொய் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். சென்னை தீநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், டாஸ்மாகுக்கு வரும் 44 விழுக்காடு மதுபாட்டில்கள் திமுக நடத்தும் ஆலைகளில் இருந்து வருவதாக தெரிவித்தார். டாஸ்மார்க்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். அதனாலதான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா, அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ்மார்க்கு லிக்கர் கொடுக்கணும். நீங்க 2 ஆண்டு டாஸ்மார்க்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் நீங்க பார்க்கணும். 5300 கடைகள் எப்படி பேலன்ஸ் ஷீட், சேலரி எவ்வளவு, மார்க்கெட்டிங் காஸ்ட் எவ்வளவு, டிஸ்டிலரி எவ்வளவு, ரா மெட்டீரியல் எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க. யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ லுக் அட் த டாஸ்மார்க் மாடல். 44% டாஸ்மார்க்கினுடைய சேல்ஸ் it comes from 3 companies which are directly owned by DMK people. தமிழகத்தில் 100 விழுக்காடு டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று கூறிய அண்ணாமலை, கள் மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் மூலம் 1,05,000 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டலாம் என்றார். கள்ளுக்கடைகளை திறந்தால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு ஒரு 350 பேஜுக்கு ஸ்கெட்ச் பண்ணியிருப்போம். ஒரு பணமரத்தை கால்குலேட் பண்ணி சார், தமிழ்நாட்டினுடைய மொத்த பணமரத்தை கால்குலேட் பண்ணி, ஈல்டு பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணி, அதில் 20% மைனஸ் பண்ணி 138 பொருட்கள் எடுத்திருப்போம். அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தனி ஒரு இது கொடுத்து சார், we have said we will generate 1,05,000 crore. கல்லுக்கடையும் கல்லு இல்லாம 137 தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல 1,05,000 கோடி ஜெனரேட் பண்ண முடியும். சினிமாவில் நடிகர் விஜயின் இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது என நடிகர் ஜெயம் ரவி கூறினார். தனது நடிப்பில் வெளியான சைரன் திரைப்படத்தை மதுரை சினிப்பிரியா தியேட்டரில் ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்த ஜெயம் ரவி, எனக்கு அரசியல் கட்சி துவங்கும் எண்ணம் இல்லை என தெரிவித்தார். விஜய் கூப்பிட்டால் அரசியலுக்கு வருவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, கூப்பிட்டால் வீட்டிற்கு வேண்டுமானால் செல்வேன் எனவும் நகைச்சுவையாக பதிலளித்தார். விஜய் அண்ணனோட இடத்தை யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியும் கேட்க, அவர் இடத்தை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னுடைய வட்டம் இவ்வளவுதான், சினிமா வட்டம் தான். அதுக்கான கேள்வி அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா போயிட்டு வரலாம். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு 1000 பயனாளிகளுக்கு 9,36,00,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த வளர்மதி என்ற பெண், மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மாவட்ட தொழில் மையத்தில் 2,50,000 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்று சானிட்டரி நாப்கின் தயாரிப்பு தொழில் தொடங்கி தொழில் முனைவோராக மாறியுள்ளதாக தெரிவித்தார்.
சேலம் மாவட்டம் தலைவாசல் சித்தேரியில் இயங்கி வரும் நியூ பாரதவேல் ஜவ்வரிசி ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோடியம் ஹைப்போகுளோரைடு எனப்படும் ரசாயனம் கலந்து தயாரிக்கப்பட்ட ஜவ்வரிசி உள்ளிட்ட சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர். நான் ஃபுட் கிரேட் என்ற ரசாயனத்தை பயன்படுத்திய காரணத்துக்காக ஆலைக்கு வழங்கப்பட்டிருந்த உணவு பாதுகாப்பு உரிமத்தையும் தற்காலிகமாக ரத்து செய்து சீல் வைத்தனர். தேனி மாவட்டம் பூதிப்புரம் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் பெட்டிக்கடை முதல் பெரிய கடைகள் வரை பிளாஸ்டிக் பைகள் சோதனை என்ற பெயரில் அடிக்கடி 500 ரூபாய் 1000 ரூபாய் அபராதம் விதித்து பேரூராட்சி அதிகாரிகள் இடையூறு செய்வதாக கூறி பேரூராட்சி அலுவலகத்தை வணிகர்கள் முற்றுகையிட்டனர். இல்லை